ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ நான் எங்கே போய் கொண்டு கண்டு தெரியுமா? நான் இப்போ என்னோட மகனை ஸ்கூலுக்கு விட்டேன். நான் இப்போ அவரை கூட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, நான் இந்த மரத்தை காட்டிக்கொண்டு இந்த இடத்தை காட்டி கொண்டு போகிறேன். பாருங்க, இங்கே பாருங்க, என்ன அழகா இருக்கு இந்த மரம். என்ன பெரிய மரம் இது. இந்த மரத்தை பாருங்க எப்படி இருக்கேன் சொல்லி வேலையில இந்த மாதிரி சூப்பராக கொஞ்சம் காத்தாம இருக்குது, குளிராம இருக்குது. குளிர் கொஞ்சம் ஒரு நாய் ஒன்று வருது பாருங்களேன், நல்ல அழகான நாய் ஒன்று, பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த நாட்டு நாய் ரொம்ப கடிக்காம இருந்தா காணும் கடவுளே. ஓ, அவன் எப்படி பார்த்து கொண்டு போறான். மேலும் இந்த மரத்தை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்காண்டு, சூப்பரா இருக்கு. எனக்கு நான் இந்த வழியெல்லாம் நர்சினை கூட்டிக் கொண்டு போவேன், கூட்டிக் கொண்டு வருவேன். இதால போய் அப்படியே அந்த அங்கால பக்கம் நகரணும். நான் வந்து போகணும். வாங்க காட்டுறோம் மேலாடம் பாருங்க நீங்கள். ஓகே, ஹலோ. இந்த இதை பாருங்க எப்படி கேளு, பச்சை பசேண்டு இருக்குது, பார்க்க மகிழ்ச்சியா இருக்குது. இப்படி இருக்குது ரோட்டு. இந்த இடமெல்லாம் இதான் நடப்பாதை. இந்த வழியெல்லாம் போவேன். கொஞ்சம் புல்லு வெட்டிருக்காங்க, புல்லு கொஞ்சம் வெட்டிக்க வழியா அந்த வயலுக்குள்ள இருக்கிற வாசனை வந்து கொண்டிருக்குது, நல்லா இருக்குது. அந்த வயலுக்குள்ள நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வருது. இங்க பாருங்க, இந்த வீடு இருக்குது, நல்ல கலர் கலர் பூவெல்லாம் இருக்குது. இங்க மரமெல்லாம் பார்க்க சும்மா என்னன்னு சொல்றது, பார்க்கவே ஒரு இது சந்தோஷம் மகிழ்ச்சியாகும். இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் இந்த அடுத்த ஒரு ஒழுங்கு வந்துருக்கு. இந்த ஒழுங்கைக்குள்ளால போனோம்டா அஸ்வின் ஸ்கூல் வந்து முன்னால தான் இருக்குது. பார்க்கலாம். அந்த புல்லு வெட்டி கொண்டிருக்கிறாங்க. அங்கால இருக்கா காட்டுங்க, புல்லு வெட்டி கொண்டுங்க. யா, புல்லு வெட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, இஞ்சால பாருங்க மரங்கள், இணல் சோலை தான் இந்த மாதிரி இருக்கு. இணல் சோலை பார்க்க நல்லா இருக்கு. ஒரு குகைக்குள்ள போற மாதிரி இருக்கும் இந்த பக்கம். நான் கூடுதலா வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேன். கூடுதலா இந்த பாதையை தான் யூஸ் பண்ணி இதுக்குள்ள எல்லாம் போவேன். இதால போமா. ஓகே, இதால போமா. இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, பார்த்து கொண்டே போகலாம். ஆனா என்னன்னு சொல்றது, குளிர்காலத்துல பார்த்தா வெளிச்சமா இருக்கும். இது இலையில ஒன்று மிதியாது. அந்த அப்படியே இந்த மரம் எல்லாம் பார்த்தா பட்டு போன மாதிரி மரம் மட்டும்தான் நிற்கும், இலை எரியாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இலை வந்திருக்குது, பச்சை பசையண்டு இருக்குது, பார்க்க அழகாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த பாதை ஒரு இருட்டு மாதிரி இருக்குது. இருட்டுன்னா ஒரு மப்பு மாதிரி அப்படியான இதுல இருக்குது. ஆனா நல்லா இருக்கு. இந்த வெக்க நேரம் இதால வந்தா கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும், நல்லா இருக்கும். மற்ற வழியில போறதை விட இதைத்தான் நான் கூடுதலாக யூஸ் பண்ணுவேன். இந்த வழிதான் இது எனக்கு கொஞ்சம் ஈஸி, கிட்ட பக்கத்துல இந்த கிரவுண்ட் இருக்குது. இதுக்குள்ளதான் அஸ்வின் விளையாடுவாரு. அவரை கொஞ்சம் விட்டுட்டு நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன். அவர் விளையாடிட்டு என்னோட சேர்ந்து வருவார். அப்புறம் இன்றைக்கு விடையில்லாது, இன்றைக்கு அவருக்கு கிளாஸ் இருக்குது, டியூஷன். அப்போ நாங்கள் இன்றைக்கு டியூஷனுக்கு போயிடும் அவரை கூட்டிக் கொண்டு. நாளைக்கும் விளையாட இயலாது, அடுத்த திங்கட்கிழமை. இப்போ பாருங்க, வெட்ட வீதியா வச்சு இந்த வழியாலே நாங்க போய்கொண்டு அந்த முன்னால தான் அந்த ஸ்கூல் அந்த தெரியும். இந்த பிள்ளையெல்லாம் போய்கொண்டிருக்குது. அவங்களுக்கு கிம்மண்டு நிற்கிறேன். கிம்மை முடிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ள போறாங்க. இப்போ எங்கட பிள்ளைக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிடக்குது அவருக்கு ஸ்கூல் கலையிறதுக்கு விடுறதுக்கு. அப்போ கூட்டிக் கொண்டு நாங்க வருவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அதுல அந்த கிரவுண்ட் அதுல வந்து போல் விளையாடுது. ஒரு பொடியும் தான் 2 பேர் விளையாடுறான். இந்த மரத்தை பாருங்க, இந்த கப்பெல்லாம் அப்படி பார்த்தீங்களா, சும்மா அந்த சோடிச்சு ஒரு அழகா அந்த மரம் வந்து ஒரு இணல் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி வச்சிருக்காங்க இந்த இடத்துல. இந்த வந்து இதுல இருக்கணும், இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கதைச்சி என்ஜாய் பண்ணிட்டு வீட்டை போற. என்ன வேலையில முடிச்சுட்டு வந்து எங்கட வீட்டை நாங்களும் இதுல இருந்து காய்ச்சி கொண்டு என்ஜாய் பண்ணி கொண்டு போக வேண்டியதான். போய் வீட்டை போயிட்டு ஒரு டீயை குடிச்சா சரி, பொழுது போயிடும். அப்படிதான் நாங்கள். இப்போ பாருங்க அழகா இருக்கு. இப்போ என்ன செய்யலாம், இப்போ எங்களோட மகனை காட்டுறது கொஞ்சம் லேட் ஆகும்.
இப்போ காட்டையில் அதை கொஞ்சம் தாலும் உங்களுக்கு காட்டுவோம். ஓகே பாருங்க எப்படி காண்டி நீங்கள் பார்த்து சொல்லுங்க. இந்த இடத்த பாருங்க பச்சை பசேன்னு இருக்குது. சூப்பராக இருக்கா. இந்த மரம் தான் அந்த அந்த அக்கா சிரிக்கிறா. அவங்கள எடுக்காதீங்க. எப்படி இருக்கி இதுல வந்து கதிரையில கூட பாயெல்லாம் போட்டுட்டு இதுல இருந்து ஒரு பாவிக்கு போட்டு சாப்பிட்டுட்டு நல்ல பாவிக்கு போட்டு இதுல எல்லாருமே வந்து நின்று குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணலாம். உண்மையில நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் வாங்கோ, என்ஜாய் பண்ணுவோம். அதுக்காக என்ஜாய் பண்ண விட மாட்டாங்க. என் ஸ்கூல் முன்னால தானே, அதுக்காக விட மாட்டாங்க. நாங்கள் வந்து வேற வேற இடங்கள் இருக்குது காடு மாதிரி, அந்தந்த இடத்துல போய் பாவிக்கு போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருவோம். அப்படித்தான் எங்களுக்கு. நீங்களும் பார்த்துட்டு அங்களது இது வருது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் வெயிட். ஓகே இது பாருங்க இவ்வளோ அழகா இருக்குது. இந்த மரம் பார்த்தீங்களா, துளுத்து வந்திக்கு மரம். அது எங்க இருந்து அடியில இருந்து வந்திருக்குது. எப்படி பார்க்கவே இதாயிருக்கு. ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்குது இந்த இலை. ஓகே நாங்கள் வீடியோவை முடிச்சு கொள்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.